ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமா இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் வர கண்டென்ட்டெல்லாம் எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேரோட நேம்ஸ் எல்லாம் சொல்லணும் நம்மளோட வீடியோஸ்லன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் நமக்கு ஹோட்டல்லேயும் வேலை இருக்குது, வீட்லேயும் வேலை இருக்குது. நமக்கு எடிட்டிங்கிறதுனால கமெண்ட்லாம் வந்துட்டு என்னால் பார்க்க முடியல. மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை உங்கள் நேம்லாம் சொல்லக்கூடாதுன்னு. பட் எனக்கும் ஆசை தான். பர்சனலாக நிறைய பேர் வந்துட்டு நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று உங்ககிட்ட சொன்னேன்ல, இவர் தாங்க நம்ம சொந்தக்காரர் தாங்க. புதுசாக ஊர்லேருந்து வந்திருக்கா. அப்படி எங்கிட்ட வந்துட்டதுனால வேலை எதுவும் பார்க்கணும். அதான் நம்ம செய்கிற தொழிலே அவரும் கற்றுக்கிட்டாருன்னா பரவாயில்லன்னு பார்த்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் இப்போ சந்தோஷம்தான். நமக்கும் இப்போ வேலைக்கு ஆளுங்க தேவை. இதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தறி ஓட்டியிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. என்னப்பா சொல்கிறீங்க? தறி ஓட்ட தெரிஞ்சவங்களா இருந்தா பரவாயில்ல, இப்படி தெரியாதவங்களை வச்சு நான் என்ன பண்றது? அதெல்லாம் நான் கத்துக்குவேங்க. வர்றவங்களாம் இப்படிதான் சொல்றாங்க. வந்து 2 நாள் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இதா போயிட்டு வரணுன்ட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. சும்மா அவங்கள நம்பி தொழில் தெரிஞ்சவங்களையும் நான் சேர்த்துக்காம இருக்க முடியாது இல்லையா? எங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டங்க. புள்ள 11வது படிக்கிறா. அதான் குடும்ப கஷ்டன்றனால தாங்க வேலை தேடி வந்திருக்கோம். எப்பா தொழில தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியாம எப்படி? எதுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தானங்க தெரியும். வாய்ப்பு கொடுக்காம எப்படிங்க கத்துக்க முடியும்? கத்துக்கிட்டேன்னா நான் தானே கத்துக்குவேங்க எல்லாத்தையும். ஆமாங்க, நல்லா வேலை செய்வா. அப்படி இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீரு? இதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல டீ கடையில டீ மாஸ்டரா இருந்தேங்க. ஏங்க டீ மாஸ்டரா இருந்துகிட்டு இந்த வேலைக்கு எப்படிங்க செட் ஆகும்? இல்லைங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. டீ மாஸ்டர் நீங்க வேற எதுவும் வேலை தெரியுங்களா? இதுக்கெல்லாம் இங்கே டீ மாஸ்டர் இருந்தீங்க. அதுக்கப்புறம் அங்கே ஊருக்கு போயிட்டு எங்கள் அத்தை மாமா ஊரில் பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. அங்கேயும் நான் நல்லா வேலை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் டீ கடையிலுமே என் முகத்துக்காகவும் நான் போடுற டீக்காகவுமே நிறைய பேர் வருவாங்க, வைப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நான் கற்பூர பத்தி மாதிரி கற்றுக்குவேன். நீங்கள் அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். இதை பார்த்து பண்ணி விடுங்க. புள்ள குட்டிக்காரரு, உங்களை நம்பி கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். நான்லாம் இதுக்கு முன்னாடி என்ன இந்த தொழில என்ன தெரிஞ்சுக்கிட்டா வந்தேன். எங்கள் அப்பா அத்தான் இந்த வேலை பார்த்தாங்க. அவங்க கூட லீவுக்கு பட்டறைக்கு வந்து பார்த்து நானும் இதை பழகிக்கிட்டேன். மற்றபடி என்ன நானும் என்ன பிறக்கும் போதே வேலை கற்றுக்கிட்டு வரோம். பார்த்து பண்ணி விடுங்க முதலாளியே. சரி, ஒரு வாரம் நான் டைம் கொடுக்குறேன். ஒரு வாரத்தில் கற்றுக்கங்க. ஒரு வாரத்துக்கு வேலை செய்யறதுக்கான கூலியை நான் கொடுத்துட்றேன். தொழிலை கற்றுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு நான் பார்ப்பேன். ஒழுங்கா இல்லைன்னா நானே உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். பரவாயில்லைங்களா? அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்கயா. ஒரே வாரம் தாங்க, நான் நல்லா கற்றுக்குறேங்க. சரிப்பா, நீங்கள் சொல்கிறீங்க, நம்பிக்கையில் தான் விடுறேன். பாவு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நூல் எப்படி இலை பின்னணும் வைக்கணும்னு எல்லாம் பார்த்து சொல்லி கொடுத்துருங்க. சரியா? அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துறேன். நீங்க போயிட்டு வாங்க முதலாளி. சரிங்கப்பா. சரி பாருங்க, அங்கிட்ட ஏமா அந்த தறி நிக்குது, அது யாரு அந்த ஆளு? பாருங்கப்பா. நல்ல மனுஷரு, சொன்னா புரிஞ்சுக்குவா. அப்படி என்ன புது ஆளு, தொழில் எப்படி கத்துப்பீங்க வைப்பீங்கன்ற ஒரு பயத்துல தான் அப்படி கேட்டது. அதுவும் இல்லாமல் ஊருப்பட்ட செலவு பண்ணி மிஷின் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. முதல்ல எல்லாம் வந்து பவர் மிஷின் இல்லை, இப்போல்லாம் இந்த பட்டன் அழுத்தினா போதும், அது பாட்டுக்கு நெஞ்சு வேலையை பார்த்துரும். ஆனால் செலவுன்னு வச்சுதுன்னு வைங்க, அம்புட்டு தான். 1 லட்சம் 2 லட்சம் இல்லாமல் வேலை பார்க்க முடியாது. அதுக்காகவே பார்த்து பார்த்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி கற்றுக்கங்க, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? எனக்கே தடவை இந்த பவர் திரி ஓட்டும் போது பயமாக இருந்துச்சு. இப்போ போக போக பழகிருச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அப்படின்னு நான் நெய்யறதெல்லாம் எப்படி பண்றேன்னு பாத்துக்கோங்க. சரிங்க. சரி வாங்க வேலையை பார்ப்போம். இங்கே 11 மணிக்கு ஒரு டீ, 4 மணிக்கு ஒரு டீ, ராத்திரி ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசுலேயே நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. சாப்பாடு மட்டும் நம்ம கொண்டு வந்துடணும். ஓ சரி சரி சரி. நைட்டு ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டுன்னு 2 ஷிஃப்ட்டு இருக்குது. நமக்கு நைட்டு ஷிஃப்ட்டுனா சுலபமாக இருக்கும். தூங்கிக்கலாம், வேலையும் ஆன மாதிரி இருக்கும். டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நேரம் போகிறதே தெரியாது. பகல் ஷிஃப்ட்னா நம்ம கிளம்பி வந்து ஷிஃப்ட் பிடிச்சி எல்லாம் பண்ணணும் வைக்கணும். ஓ சரிங்க. மாசத்துல ஒரு நாளுக்கு சடவுன் அன்னைக்கு நமக்கு லீவு தான்.
அன்னைக்கு வீட்டில் கறி கஞ்சி எடுக்க அதை பண்ண இதை பண்ணன்னு நம்ம பொழப்பு ஓடிடும். அங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டனை அழுத்தினோம்னா அது பாட்டுக்கு ஓடும் வைக்கும். அப்படி அமுத்திட்டோம்னா அது பாட்டுக்கு நின்றும். அப்புறம் ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நின்றுச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். இலை எது விட்டு போச்சா, பாவு எது விட்டு போச்சான்னு பார்த்து கரெக்டாக நேரத்துக்கு அதை மாற்றணும் வைக்கணுங்க. இப்போ நம்ம இதுலேயுமே கலர் கோன் இருக்குது, எல்லா வகையும் இருக்குது. நம்ம அதுக்கேற்றாப்புல ஒவ்வொன்றையும் செய்யணும். சரிங்க. சரி வாங்க அப்படியே பாருங்க. எங்கிட்ட நூல் விட்டு போச்சுன்னு வைங்க, தான் விட்ட நூல் ரெண்டையும் அப்படியே கையால் ஒரு ரெண்டையும் ஒன்று தேய்ச்சி விட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிக்கும். சரிங்களா? சரிங்க. நீங்க வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா லைட்டா தேய்ங்க. அம்புட்டு தான். இப்படி நூல் விட்டு போச்சுன்னா இந்த மாதிரி தேய்ச்சா போதும். இப்படி பண்ணுனா விட்டு போயிடாதா? நம்ம தான் நல்லா டைட்டா தானே தேய்ச்சி விடுறோம், அதனால ஒன்றும் ஆகாது. உங்களுக்கே தோணும், டீ கடையில பாலை காய்ச்சனமா டிக்காசனை காய்ச்சனமா எடுத்து ஊத்துனமா கலக்கணுமா வேலை முடிஞ்சுது அப்படின்னு ஓடிடலாம். ஆனா இந்த வேலை அப்படி இல்லை. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஈஸி. வேலை செய்யறதுக்கு பக்கத்துல ஆள் இருந்தாங்கன்னா போதும், பேசிக்கிட்டே வேலை டப்பு டப்புன்னு பார்த்துடலாம். என்ன சத்தம் தான் காது கிழியும், அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்க. உங்க பேருமா? ராணிங்க. சரிங்க. இதுக்கு முன்னாடி இங்க வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஐயோ, எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் இந்த வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அம்மா வேலை செய்யும்போது இங்கே ஒரு எட்டு வந்து பார்த்துருக்கேன். மற்றபடி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதுவும் இல்லாமல் அம்மா சின்ன பட்டறையில் வேலை செஞ்சாங்க. அதில் என்ன தாரை மாற்றுறது வைக்கிறது, நான் அப்படின்னு தான் நினச்சி வந்து இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கு. அதெல்லாம் போக போக கற்றுக்கலாம். இங்கே உள்ள பிள்ளைங்களாம் என்ன கற்றுக்கிட்டா வந்துச்சுங்க, அப்படியே ஆளாளுன்னு எங்களை அதுக்கும் சொல்லி கொடுக்க கற்றுக்கிட்டது தான். நீங்கள் மட்டும் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க, அப்புறம் இவர் வேலைக்கெல்லாம் வேணாமல் ஆள் இருக்குன்றவார். இப்படியெல்லாம் சொன்னாதான் வேலைக்கு ஆள் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். கம்முனு இருங்க. என்னம்மா, முன் அனுபவம் இருக்கா இல்லையா? அதான் இருக்குன்னு சொல்லிட்டேல மேனேஜரு. சரிம்மா, இங்க எங்க இருக்கீங்க? எங்க வீட்டு பக்கம் தான். அட ஏம்மா, நான் உன்கிட்ட கேட்கலம்மா, அந்த அம்மா கிட்ட தான் கேட்டேன். ஒன்று அவங்கள பேச விடுங்க. நான் பேசுனா போதாதா மேனேஜரு? ஏம்மா, உன் வாய்க்கெல்லாம் என்னால சமாளிக்க முடியாதுமா. எப்படிதான் உன் புருஷெல்லாம் உன்னை கட்டி வச்சு மேய்க்கிறாருன்னு தெரியல. உங்க பொண்ணாட்டி உங்களை எப்படி மேய்க்கிறாங்களோ அப்படித்தான். அத்தடியாத்தா, உன்கிட்ட பேச முடியாது. ஏம்மா, நல்லபடியா வேலை பாருங்கம்மா. இன்னைக்கே நல்ல நாள் தான், வேலைக்கு சேர்த்துக்கோங்க. மேனேஜர் என்னம்மா, சம்பளம் எவ்வளோன்னு சொல்லலையே? அதானே, மற்றதெல்லாம் வாய்க்கிலையும் வக்கனையா பேசுவேன். சம்பளம்னா மட்டும் மேனேஜர், மற்ற நேரத்துல மேனேஜர். கோப்படாதீங்க மேனேஜர். எல்லாத்துக்கும் 10 ரூபா தானம்மா கொடுக்குறாங்க. 10 ரூபா தான். 10 ரூபாயா? 10 ரூபானா மாசம் 10,000ன்னு அர்த்தம். மாசம் 10,000 ரூபாய் கிடைக்குமா? சம்பளம் கம்மி தான், என்ன பண்ணுறது. வெளி இடத்துக்கெல்லாம் போனால் 20,000 வாங்கலாம். நம்ம நேரம் காலம் வெளியே எங்கிட்ட நம்ம வீட்டில் உள்ளவங்க அனுப்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பகல் ஷிஃப்ட்டு ராத்திரி ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். நம்மலாம் வந்து பகல் ஷிஃப்ட்டு வந்தால் தான் சரி, இல்லைன்னா பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் விட்டுவிட்டு நம்ம ஒத்தையில் வந்து நிற்க முடியாது. அதனால் நமக்கு இதுதான் சரியாக இருக்கும். சரி சரி. கரெக்டாக காலையில் 9 மணிக்கு வந்தோன்னா 5 மணிக்கு அப்படியே இறங்கிடலாம். வேலை முடிஞ்சுது. வண்டியில் இவங்களே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க. மாதம் 10,000. ஞாயிற்றுக்கிழமை லீவு. யார் தருவா சொல்லுங்க பார்ப்போம் வீட்டில் இருந்தா? ஆமாங்க, வீட்டில் இருந்தால் யார் இம்பிட்டு பணம் தருவா? இங்கே வந்து இந்த வேலையை கற்றுக்கிட்டோம்னா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துக்கலாம். வேலை செய்கிற அலுப்பும் தெரியாது. இல்லைன்னு வைங்க சிரமந்தான். அதுவும் இல்லாமல் என் வீட்டிலலாம் 1க்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அதுகளை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்தேன். ஆத்தாடி ஆத்தா, அம்பிட்டு தான் வீட்டில் துண்டு தான் உழுகும். என் புருஷன் ஒரு ஆள் சம்பாத்தியம், ஒரு நாள் நல்லா ஓட்டுவார். இந்த வெயில் காலம்லாம் வந்துருச்சுன்னா வேலையே இருக்காது. மழை காலத்துலலாம் நல்ல வருமானம் வரும். அப்படி இப்படின்னு ஓட்டி தான் பிள்ளைங்களை பார்க்கறது. அப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது, வேலைக்கு போனால் தான் சரிப்பட்டு வரும்னு நான் வேலைக்கு வந்துட்டேன். நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் கஷ்டன்றது இல்லை. சாப்பாடு போக மிச்சம் மீதியை மிச்சம் பிடிச்சி பிள்ளைங்களுக்குன்னு இப்பயே 10 பவுன் சேர்த்து வச்சுருக்கேன். 10 பவுன் சேர்த்து வச்சுருக்கீங்களா? சரி சரி. உங்களுக்கெல்லாம் காடு வேறன்னு இருக்குது, எங்களுக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தீபாவளி அப்போ போனஸ் கொடுப்பாங்க. நாங்களாம் செலவே பண்ண மாட்டோம். அப்படியே கொண்டு போய் நகையை பணத்தை கட்டி நகையை எடுத்துகிட்டு வந்துடுவேன். வாரம் வாரம் மாதம் மாதம் நான் நகைச்சீட்டு போடுறேன். அதுலேருந்து அப்படியே நான் எடுத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். இல்லைன்னா இப்போ விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா 10 பவுனு? பரவாயில்லங்க நீங்கள். ஆனால் நான் காலத்துக்கும் அடுப்படியிலே கடந்து ஒன்றுத்தையும் சேர்த்து வைக்கல.
என் வீட்டிலேருந்து போட்டு வந்த குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இப்படி நெருக்கடியாக நிற்கிறேன். அப்படித்தான் இருக்கக்கூடாது. என்றைக்குமே ஆம்பளை சம்பாதிக்கிறான், நம்ம பாட்டுக்கு வீட்டில் இருப்போம், பிள்ளைங்களை பார்ப்போம், அடுப்படியில் கிடப்போம்னு நினச்சேன்னு வைங்க, அம்புட்டு தான் குடும்பத்தில் ஒரு இதே இல்லாமல் போயிடும். நம்ம கையில் 10 இருந்தால் எடுத்து செலவு பண்ணலாம். நம்மளோட புருஷனுங்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கலாம். ஆனால் அவங்களே அன்னடங்காட்சியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மள ஆளுகளாம் வேலைக்கு போனால் தான் சோறே. வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். நின்று பேசணும்னாலும் இந்த மேனேஜர் வந்துடுவது வாழ்னு கத்துறதுக்கு. சரி சரி. அப்போல்லாம் வேறமா இருந்துச்சு, இப்போல்லாம் வேறமா இருக்கு. அப்போல்லாம் பற்ற இருக்கும், அங்கே போய் தார் போடுறது வைக்கிறதுன்னு இருந்தோம். இங்கிட்ட அப்படி இல்லை, இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். மிஷினு தான் கரெக்டாக நம்ம பார்த்து எல்லாம் பண்ணணும். கொஞ்சம் விட்டோம்னாலும் கை இதாயிடும். ஆத்தி யாத்தே அத்தே, என்னங்க வண்டியை நிறுத்துங்க கொஞ்சம். என்ன? ஐயோ, ஒரு பாத்ரூமுக்கு கூட போகணும், ஒரு பாத்ரூம் கூட நிறுத்தாம அப்படியே கூட்டிட்டு வாரீங்க. ஆமாட்ட, நான் நிமிஷத்துக்கு நிறுத்தியா பாத்ரூம் போனேன். ஐயோ, நீங்க ஆம்பளைங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க பொம்பளைங்க எங்களுக்கு அப்படியா? நிறுத்துங்க முதல்ல கொஞ்சம். நிறுத்திட்டேன். ஐயோ அம்மா, இறங்கணும்னு தான் தெரியுது, குறுக்கெலும்பெல்லாம் என்ன வலிக்குது. ஐயோ அப்பா, கொஞ்ச நேரம் கூட கண்ணை சரல. ஏங்க, பஸ்ஸுக்கு எதுவும் வந்திருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே நல்லா தூங்கிக்கிட்டாவது வந்திருக்கலாம். அதை விட்டு பஸ் எங்கிட்டு போகுது, எந்த இடம் தெரியாது வைக்காதுன்னு வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு வழி ஆக்கிவிட்டீங்க போங்க. அம்மா, முதுகெலும்பெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது. நீ தான் வெளியே லாங் டிரைவ் போடணும்னு ஆசைப்பட்ட, சரி அதான் உன்னை கூட்டிக்கிட்டு வருவோன்னு பார்த்தேன். ஊர்ல அங்கிட்டே ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போட்டியானா, அங்க இருந்து கூட்டிட்டு வராயா? இப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்தா தானே இதுக்கப்புறம் எங்க வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லாம இருப்ப. முதல்ல அவங்களுக்கு போன் போடுங்க, நம்ம வந்திருக்கோம், அவங்கள வர சொல்லுங்க. இடம் தெரியாம எங்கிட்டோ போய் கூட்டிட்டு போய் விட்டுறாம. என் கூட்டிட்டு போய் விட்டாதான் என்ன? என் பையன் பாவம் பொக்குன்னு போயிருவான். உங்களுக்கு என்னப்பா, நீங்க தான் ஜாலியா இருப்பீங்களே. ஏண்டி, நான் உன் கூட தானே இருக்கேன். இந்த நட்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்களுக்கு போன் போட்டு வந்துட்டு இருக்கோன்னு சொல்லுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்து நிக்க சொல்லுங்க. நான் அப்படியே பாத்ரூம் போயிட்டு வரேன். எப்பா முடியல, சோலையா கிடக்கு பாத்துப்போ. எம்மாடி, கை காலெல்லாம் என்ன வலி, கை முறுக்கிக்கிட்டே வந்தது வலிக்குதப்பா. சரி, மாப்பிள்ளைக்கு ஒரு போன் போடுவோம். போன் போடு. ஹலோ மச்சான். மச்சான் சொல்லுங்க மச்சான். என்ன மச்சான், பேசுறதே ஒன்னும் விட்டு கேக்குது, என்ன ஒரே இறைச்சல சத்தமா கிடக்குது. எங்க இருக்கீங்க? இங்க வேலைக்கு வந்திருக்கீங்க மச்சான். என்னது வேலைக்கு வந்திருக்கீங்க? ஓ அப்படிங்களா? ஓ சரிங்க மச்சான். நான் இங்க ஊருக்கு வந்திருக்கேன். எந்த ஊருக்குங்க? திருச்செங்கோடு தான் வந்துட்டு இருக்கேன். பெருந்துறையெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன், வந்து கூட்டிட்டு போறீங்களா? என்ன மச்சான் சொல்ல ஒன்றும் இல்லை. இல்லை மச்சான், வீட்டில் அம்மா வேற எல்லாம் தங்கச்சி எப்படி இருக்காங்க என்ன இதுன்னு பார்க்கணும் நாங்க. அதான் சரி ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு தான். அப்படிங்களா? சரிங்க மச்சான். இன்னைக்கு தான் 2 பேருமே வேலைக்கு வந்தோம். சரி இருங்க, வண்டி கேட்டு நான் அதை வாரேன். வேலை இருந்தா வேலையை பாருங்க, நான் கூட வந்துக்கிறேன். அவ்வளோதாங்க மச்சான், மணி ஆகி போச்சு, 5 மணி ஆக போகுது இல்லைங்களா? அதனால வேலையெல்லாம் முடியாது போகுது, நான் என்னன்னு வாரேங்க இருங்க. சரிங்க மச்சான். ஊர்ல இருந்து மச்சான் கூப்பிட்ட அப்படி இங்க வந்திருக்காராமா, அதான் வழி தெரியாது, திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன், கூட்டிட்டு வரீங்களான்னு கேட்டா அப்படி. அப்படிங்களா? சரிங்க. அதான் இப்போ கூட்டிட்டு வர சொன்னாங்க. வேலை முடிஞ்சதுங்களா இன்னும் இருக்குங்களா? அவ்வளோதாங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறது தான். சரிங்க, இங்க இருந்து திருச்செங்கோடு பஸ் இருக்கு இல்லைங்களா? பஸ் என்னத்துக்கு, அதான் இப்போ வேலை முடிஞ்சதுல என்னை கூட்டிட்டு போய் அந்த இதுல இறக்கி விட்டுருங்க பேக்கரி கிட்ட. நீங்க போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துருங்க. உங்களுக்கு எதுவும் சிரமமா இருக்கும்? என்னங்க சிரமம் இருக்கு, எல்லாம் ஒரு ஏரியாக்காரவங்க, நான் பேக்கரியில நிக்கிறேன். நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்துருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய், அதுக்கப்புறம் வரும்போது என்னை கூட்டிட்டு வாங்க, மொத்தமா வீட்டுக்கு போயிருவோம். சரிங்க. என்ன மச்சான், கலர் கோழி கக்கா போன மாதிரி கலர் அடிச்சு வச்சிருக்க, ஆளும் தெரியல அடையாளமும் தெரியல. இதுல மூஞ்சில வேற முகத்துக்குள்ள கண்ணாடிய கண்ணுக்கு மட்டும் போடுறானா, இப்படி முகத்துக்கே கண்ணாடியை போட்டு வந்திருக்க. அத நான் சொல்லிட்டேன்டா, பட் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இது வேற அசிங்கமா போட்டுட்டு. ஆமா உன் ஃபேஷனு ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்கடா என் வெளிக்க வந்தானா? ஏய், ஓட்டுற பாத்தியா? இல்லடா, நான் கூட ஊருக்கு வரேன்னு சொன்னோனே நான் நினைச்சேன் ஏதோ கப்பலா தான் வர போறீங்க. சரி, நம்ம ஊர்ல ஹனிமூன் வந்திருக்கீங்க போல இருக்கு, ஊரே ஒரு சுத்தி காட்டிடுவோம்னு நினைச்சிட்டு வந்தோம் 2 பேரும். கடைசியில பார்த்தா நீ மட்டும் தான் வந்திருக்க. ஏன் உமா வரலையா? அவ பிரெக்னெண்டா இருக்கா, அதான். ஏய் மச்சான், பாத்துனா பாத்து நீ
டேய் ஓட்டாதடா, கம்முன்னு விடுடா. ஏய் ஊர்ல அம்மா அப்பாலாம் எப்படியா இருக்காங்க? ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏதோ எலெக்ஷன் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தா, என்னடா எலெக்ஷனு? அதுவா, அது சொல்லு மச்சான், எலெக்ஷன் என்னாச்சு? அதெல்லாம் இங்க வச்சு பேச முடியாதுடா. ரூமுக்கு போயிடுவோமா? அம்பிட்டு தானே போயிடுவோம். ஏய் சாப்பிடல, அங்க பக்கத்துல எதுவும் ஹோட்டல் எதுவும் இருக்கா? ஹோட்டலா? டேய் நான் வீட்லயே சமைக்கிறேன்டா அப்பலாம். நீ சமைக்கிறியா? ஆமாண்டா, கல்யாணம் ஒன்று ஆகி கழுத்து லைசன்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் ரொம்ப செலவு பண்றதுனால பயமா இருக்குடா. அதான் கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனம் பண்ணி இப்ப வீட்லயே சமைக்க ஆரம்பிச்சாச்சு. நம்பவே முடியலையே. நம்பவே முடியலனாலும் அதுதான் நெசம். அதை ஏத்துக்க மனசு இல்லாட்டியும் ஏத்துக்கணும். அம்பிட்டுட்டேன். டேய் இல்லடா மச்சான், டா இப்ப கார் வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாம நாங்க ரெண்டு பேருமே இப்ப தனியா வீடு வேற பார்த்து இருந்திருக்கோமா, அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அது இதுன்னு எல்லா அளவுக்கு வச்சுக்கோம். அதுக்கு வீட்டுல வேற நிறைய ஃபர்னிச்சர்லாம் வேற வாங்கி போட்டிருக்கோமா, எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டணும். கடையில வாங்கி சாப்பிட்டா அதெல்லாம் பண்ண முடியுமா? அதான் சரி நம்ம இப்படி ஏதாவது ஒன்று சிக்கனமா பண்ணாதான் வேலையாகும்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம். சூப்பர்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்பு வந்துருச்சு அப்படிதானே? பொறுப்பு இல்லைனாவே நம்ம பருப்பை கழட்டி விடுவாங்களே. ஏய் ரொம்ப ஓட்டாதடா. ஏ மேடம் நீங்களே சொல்லுங்க பாப்போம். பொறுப்பா இல்லைனா எங்களை தூக்கி போட்டு வந்தாடிட மாட்டீங்க? ஆமா ஆமா வந்து ஆடுறாங்க. வச்சுட்டாங்களா ரெண்டு பேரும்? டேய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், வீட்டுக்கு போகணும்டா, பசிக்குதுடா. வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்ப்போம். மாமச்சி வா பேக் கொடு. மச்சான் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மச்சான். என்ன மச்சான் ஸ்கூட்டிலே வந்துட்டீங்க? தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன ஊருக்கு இப்படி வாரம் வைக்கணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க. ஐயோ இல்லைங்கக்கா, அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வருத்தத்துல கிளம்பியாச்சு. 1000 வருஷம் இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்கிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? அத்தை இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க, என்னையெல்லாம் ஏகப்பட்ட வாட்டி பேசுவாங்க. நான் அதெல்லாம் காதுலயே வாங்கிக்க மாட்டேன். இப்படி எல்லாம் நினைச்சதுக்கெல்லாம் கோவப்பட்டு வந்தா இத்தனை வருஷம் நான் அந்த வீட்டுல குடும்பம் நடத்தி இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அதுவும் இல்லாம அங்க உங்களுக்கு என்ன குறை? ஒரே வீட்டுல இருக்கோம், ஆளாளுக்கு சம்பாதிக்கிறோம், கை நிறைய பணம், நல்லா இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஓடி வாரீங்க. இங்க வந்து என்ன வேலைக்கு போறீங்க? இன்னைக்கு தாட்டா அந்த பட்டறையில தான் சேர்ந்திருக்கேன், கறி ஓட்டுறது. ஓ அதுக்கெல்லாம் எப்படி கூலி? ஓட்டுறதை பொறுத்து இருக்கும். நாங்க அப்ப ஒரு நாள் நல்லா ஓட்டினா காசு, ஒரு நாள் ஓட்டலன்னா காசு இல்ல, அப்படியா? ஆமாங்கக்கா. அங்க பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு ஒரு நாளைக்கு 1200 ரூபா. வாரமே நல்ல வருமானம் பார்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, அவளும் அங்கிட்டே ஒரு வேலை பார்த்துருந்து நல்லா இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஆடிக்கிட்டு வாரீங்க. இல்லைங்கக்கா, அதுவும் இல்லாம மாமன் மச்சான் வீட்டுல இருந்தா கொஞ்சம் ஏதாவது இன்னைக்கு நல்லா இருக்கும், பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது? சொந்தம்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தானே நல்லது. அதான் இப்போ நீங்க வாரீங்க, நம்ம வீட்டுல இருந்துட்டு போகலாம், அந்த மாதிரி வந்தமா இருந்துட்டு போவோமான்னு இருக்கலாம். இல்லைன்னா அந்த பாசம் இருக்காதுல்லக்கா. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுங்களா? சரி சரி, மற்றதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். அங்கிருந்து வரும்போது வண்டியெல்லாம் இல்லைங்களே? வண்டி புதுசுமா இருக்கீங்க, யாருதுங்க? இதுவா நம்ம ஏத்த வீட்டுல இருக்கா, அப்படி அவரோட தான் வேலைக்கு போறேங்க. அவரோட வண்டி தான். நான் மச்சான் வந்துருக்கா அப்படின்னு சொன்னேன். அதான் சரி போய் நம்ம வண்டி எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அதான் சரி வண்டி எடுத்துட்டு வந்தேன். அப்ப ஊர்ல கிடக்குற வண்டி எல்லாம் அது அங்கேயே தான் கிடக்கு. அங்கேயே போட்டுக்கிட்டு என்ன பண்றது? இந்த வெளிநாட்டுக்கு எதுவும் போக போறியா? ஏன் இங்கேயே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே, வீடுன்னு ஒண்ணு இருக்கே, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? இல்லங்க, அப்படியே பேசுவோம். போய் பேசிக்கலாம். அங்க தங்கச்சி ஒத்தையில கிடக்கும், வண்டியில ஏறு. தங்கச்சியை பார்க்கணும், அதுக்காக ஓடணும். அக்கா பத்திரமா உட்காந்துக்கணுக்கா. உட்காந்துக்கிட்டேங்கப்பா. மச்சான் நான் முன்ன போறேன், நீங்க அப்படியே தொடர்ந்து பின்னாடி வாங்க. சரிங்க மாப்பிள்ள. அது ரவுண்டான சுத்தி தான் வரணும். அதுவும் இல்லாம நிறைய வண்டி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம், பார்த்து. சரிங்க மச்சான். ஏங்க அது தம்பி போயிட்டா, அப்படி நீங்க அப்படி நின்றுகிட்டு இருக்கீங்க சலமாதி. இரு, வண்டி வருது இல்ல, அப்படியே போவியா? இரு இரு.